ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டடி. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா பர்ஜிங் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு சிஸ்டத்துலேயும் கொடுப்போம். இந்த பர்ஜிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நான் ஃப்ளேமபிள் கேஸை தான் வந்து பொதுவாக வந்து நம்ம வந்து பர்ஜிங் கொடுப்போம். சில டைமில் சில எக்யூப்மெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பர்ஜிங் வந்து நேச்சுரல் கேஸ் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போது அந்த மாதிரி நேச்சுரல் கேஸ் கொடுக்கக்கூடிய டைமில் நடந்த மிகப்பெரிய பிளாஸ்ட்டு அதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா 2 பார்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் நடந்தது, இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு பவர் பிளான்ட்டில் நடந்த ஆக்சிடெண்ட்டு. இந்த 2 ஆக்சிடெண்ட்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யூஎஸில் வந்து நடந்துச்சு. இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா, நம்ம ஏஎஸ்எம்இ இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கோட்ஸு, அதாவது பர்ஜிங்க்கு என்ன எஸ்ஓபின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கோடு இருக்குது. அந்த கோட்ஸில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஓவர் பண்ணாங்க. அந்த அளவுக்கு இந்த ஆக்சிடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இம்பேக்டை கொடுத்துச்சு. அப்போது என்னென்னங்கிறத முதல்ல பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங், அதாவது ஹோட்டலு. இந்த ஹோட்டலில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் ஹீட்டர் வந்து புதுசாக வந்து கமிஷனிங் பண்ணியிருக்காங்க. அந்த வாட்டர் ஹீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூவல் சோர்ஸ் வந்து நேச்சுரல் கேஸ். இதுக்கு முன்னாடி அவங்க எக்ஸிஸ்டிங் ஹீட்டர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸ் பைப்லைன்லேருந்து நேச்சுரல் கேஸ் போயிட்டுருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டேப்பிங் எடுக்கிறாங்க. டேப்பிங் எடுத்துகிட்டு இந்த ஹீட்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கனெக்ஷன்லேயும் கொண்டு கொடுத்து வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஏரை கொடுத்து லீக் செக் பண்ணுறாங்க. எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஐசோலேட் பண்ணிவிட்டு இந்த புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண சிஸ்டத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர் கொடுத்து லீக் செக் பண்ணுறாங்க. லீக் செக் பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை, லீக்குமே இல்லை, சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். இதில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரை வந்து ட்ரெயின் பண்ணணும். ட்ரெயின் பண்ணுறது வந்து எங்கே பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வால்வு, ஹீட்டருக்கு இன்லெட்டில் போகக்கூடிய ஒரு பைபாஸ் வால்வு, அதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அட்மாஸ்பியர், வென்ட் டு அட்மாஸ்பியருக்கு போகக்கூடிய ஒரு வால்வு. இந்த 2 வால்வையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வெண்டு பண்ணியிருக்காங்க. வெண்டு பண்ணோடனே என்ன ஆயிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏர் அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து அட்மாஸ்பியரில் வந்து மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, இதை வந்து லைனப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. லைனப் பண்ணோன்னா என்ன பண்ணுவாங்க, நேச்சுரல் கேஸை வந்து லைனப் பண்ணணும். அப்போ எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்தில் வந்து டேப்பிங் எடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த டேப்பிங்லேருந்து வால்வை வந்து ஓப்பன் பண்ணி அதை வந்து லைனப் பண்ணுறாங்க. லைனப் பண்ணும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த 2 வால்வுமே பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஓப்பன்லேயே வச்சுருக்காங்க, க்ளோஸ் பண்ணல. எதனால் வேண்டி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது லேக் ஆஃப் அவேர்னஸ். ஓகேங்களா, இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேச்சுரல் கேஸை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. நேச்சுரல் கேஸை ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த லைனில் இருக்கக்கூடிய ஏரை வந்து பார்த்திங்கன்னா வெளியே தள்ளிட்டு ஹைட்ரஜன் இந்த நம்மளுடைய நேச்சுரல் கேஸ் வந்து ஃபில்லப் ஆயிரும். இந்த ஏர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபயரிங் ஒழுங்காக நடக்காதுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் வந்து லைனப் பண்ணிவிட்டு இதை வந்து வெண்டிங் பண்ணுறாங்க. இது கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெண்டிங் போயிருக்குது. வெண்டிங் போயிட்டுருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரில் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா வென்ட் டு அட்மாஸ்பியர், அதாவது வெளியே அவுட்டோரில் விட்ட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அது வெளியே போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்டோரில், அதாவது அந்த ஹீட்டர் பக்கத்தில் ஒரு பைபாஸ் வால் ஓப்பன் பண்ணி ட்ரெயின் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நேச்சுரல் கேஸ் வந்து வெளியே வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர் வந்து ஃபுல்லாக போயிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக கேஸ் வந்து ஆக்குப்பை பண்ண ஆரம்பிக்குது. ஆக்குப்பை பண்ண ஆரம்பித்தோடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம வந்து நேச்சுரல் கேஸில் வந்து ஸ்மெல்லுக்கு வேண்டிய மெர்காப்டன் வந்து ஆட் பண்ணுவோம். இதில் என்ன ஆகுதுன்னா அந்த ஆப்ரேட்டர் வந்து அங்கேயே நின்னதுனால அந்த மெர்காப்டனுடைய சென்ஸ், அதாவது அந்த ஸ்மெல்லு சென்ஸை வந்து இழந்துடுறாரு. அவருக்கு வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதுவே இல்லை, அந்த ஸ்மெல் இருக்கிற மாதிரியே தெரியல. அதுக்கப்புறம் இன்னொரு ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து அந்த இடத்துல வந்து செக் பண்ணுறாரு, லைட்டாக ஸ்மெல் இருக்குதுங்கிறாங்க. அப்போ ஃபுல்லாக ஆல் ஓவர் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
கேஸ் வந்து ஆக்குப்பை பண்ணி நிற்கிது. இவங்க 2 என்ன பண்ணணும்னு தெரியல. ஓகேங்களா, ஃபுல்லாக இருக்குது. இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காங்கிரீட் பில்டிங்கு. இந்த பில்டிங் வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பீமுக்கு வந்து இடையில வந்து காங்கிரீட் பில்லர் டி ஷேப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து பீமை வந்து போட்டு போட்டு இந்த பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பீம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 டன் வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா, அப்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை எப்படி வெண்டு பண்ணணும் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது ஃபுல்லாக ஆக்குப்பை ஆகிடுச்சு. இந்த கேஸ் என்ன பண்ணியிருக்குது, அவுட்டோரில் விட்ட கேஸு இன்டோரில் இருக்கக்கூடிய கேஸ் வந்து மெதுவாக ஸ்ப்ரெட் ஆகி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹீட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹீட்டரில் வந்து அவங்களுக்கு வந்து இக்னைட் ஆகுது. இக்னைட் ஆனவுடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, என்டையர் பில்டிங் வந்து எக்ஸ்ப்ளோட் ஆகுது. எக்ஸ்ப்ளோட் ஆகும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பில்டிங்குடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 15 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபெட்டாலிட்டி ஆகிறாங்க. 25லேருந்து 40 பேர் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் எமர்ஜென்சியில் வந்து கொண்டு போகிறாங்க. அதுவும் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவியர் ஃபயர் ஆக்சிடெண்ட், அதாவது ரொம்ப அதிகமான தீக்காயங்களோட உயிருக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய தீக்காயங்களோட அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இது வந்து ஒரு லேக் ஆஃப் நாலேஜில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேச்சுரல் கேஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியாமல் இந்த மாதிரி ஒரு இடத்துல லேபர் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் டு அட்மாஸ்பியரில் இந்த ஹைலி ஃப்ளேமபிள் கேஸை வந்து பர்ஜிங் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்சிடெண்ட் வந்து நடந்துச்சு. இது வந்து 2009 நடக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2010 வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா பவர் பிளான்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ் பேஸ்டு பவர் பிளான்ட்டு. இந்த கேஸ் பேஸ்ட் பவர் பிளான்ட்டில் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ் டர்பைன் வந்து வச்சுருக்குறாங்க. கேஸ் டர்பைன் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு டர்பைன் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. இன்னொரு டர்பைன் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ரன் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து நேச்சுரல் கேஸை வந்து வெண்டிங் பண்ணுறாங்க. அது ஏன் வெண்டிங் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம ஸ்டீம் ப்ளோ அவுட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதே கான்செப்டுக்காக வேண்டி தான் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வெல்டிங் அடிச்சிட்ருக்குறாங்க. அந்த வெல்டிங் அடிக்கும்போது அதோடைய பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இருக்குது. அப்போ அந்த பர்ரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து எதோ யூஸ் பண்ணுறாங்கன்னா நேச்சுரல் கேஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்போ நேச்சுரல் கேஸை வந்து யார் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா மேனுஃபேக்சரோட ரெக்கமெண்டேஷன் படி தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இது பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுது, இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வெண்டு வழியாக வந்து நேச்சுரல் கேஸை வந்து நம்ம வந்து பர்ஜிங் பண்ணும்போது அந்த நேச்சுரல் கேஸுடன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டல் பார்ட்டிகல்ஸும் வெளியே வர ஆரம்பிக்குது. இது என்ன ஆகுது பார்த்திங்கன்னா இதுவும் வெண்ட் டு அட்மாஸ்பியர். பக்கத்தில் வந்து பவர் பில்டிங்கில் வந்து இன்னொரு இது கேஸ் டர்பைன் வந்து ஓடிட்டுருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெண்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் ஹைலி ஃப்ளேமபிள் நேச்சுரல் கேஸை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா, இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 தடவை வந்து பார்த்திங்கன்னா பர்ஜிங் வந்து பர்ஜ் அவுட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் என்ன ஆகுதுன்னா கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கியூபிக் மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கேஸ் வந்து வெண்டிங்க்கு வண்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக அந்த டைமில் வந்து அமெரிக்கன் பாப்புலேஷனில் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு 25 இயர்ஸுக்கு வந்து கன்சம்ஷன் ஆகக்கூடிய கேஸ், யூட்டிலிட்டியில் கன்சம்ஷன் ஆகக்கூடிய கேஸோடைய லிமிட். ஓகேங்களா, இந்த அளவுக்கு இவ்வளோ ஹியூஜ் அமௌண்ட் கேஸை வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து வெண்டிங் பண்ணுறாங்க. வெண்டிங் பண்ணுறது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஓப்பன் அட்மாஸ்பியரில் பண்ணுறாங்க. பண்ணும்போது இதில் வந்து வெல்டிங் கிராக்கில் அந்த வரக்கூடிய பர்ஸ் இதெல்லாமே வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியே வருது. இதை வந்து 1 by 1 வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரத்தில் 7 பர்ஜ் அவுட் பண்ணி முடிக்கிறாங்க. 8வது பர்ஜ் அவுட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா பர்ஸ் வந்து என்ன ஆகுது, டைரெக்டாக போயிட்டு ஒரு ஸ்டீல் பைப்பில் போய் அடித்து உங்களுக்கு அந்த இடத்துல ஸ்பார்க் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஸ்பார்க் ஜென்ரேட் ஆகும்போது என்ன ஆகுது, எக்ஸ்ப்ளோட் ஆகுது. டோட்டல் கேஸ் எக்ஸ்ப்ளோட் ஆனதுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஃபயர் ஆக்சிடெண்ட்டு. இந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபெட்டாலிட்டி வந்து இல்லை. அந்த இடத்துல வந்து 19 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதாவது இன்சைடு அந்த டர்பைன் ஹாலில். அதில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேஜர் வந்து தீக்காயங்கள் தான் வந்திருக்குது. ஓகேங்களா, இவங்களை கூட்டிகிட்டு வந்து உள்ளே வைக்கிறாங்க.
இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இதை என்ன பண்ணுறாங்கன்னா அமெரிக்கன் சேஃப்டி கவுன்சிலில் வந்து இதை வந்து அப்பீல் பண்ணிவிட்டு இதை வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க. எதனால் இந்த ஆக்சிடென்ட் நடக்குது, என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதாவது நேச்சுரல் கேஸை வந்து டைரெக்டாக வந்து வெளியே வந்து பர்ஜிங் பண்ணி விட்டதுனால தான் இந்த வந்து ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய வருது. அப்போது அவங்களுடைய பர்ஜிங்குடைய எஸ்ஓபியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து சேஞ்சஸ் பண்ணுறாங்க. ஏஎஸ்எம்இயில் வந்து உங்களுக்கு வந்து பர்ஜிங் பண்ணுறதுக்கு கோட்ஸ் இருக்குது. அந்த கோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அதோட எஸ்ஓபியை வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஹைலி ஃப்ளேமபிள் மெட்டீரியல்ஸை வந்து நம்ம வந்து ஓப்பன் டு அட்மாஸ்பியரில் வெண்டு பண்ணக்கூடாது. அதே மாதிரி எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் அமௌண்ட் ஆஃப் உங்களுக்கு வந்து கேஸை வந்து வெண்டு பண்ணணும், அதை எப்படி வெண்டு பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் கொண்டு வராங்க. ஹை ஸ்டாக்ஸ் வந்து யூஸ் பண்ணணும், ஸ்டாக் வழியாக தான் வெளியேற்றணும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஃப்ளாரிங், அதாவது பெரிய யூனிட்டாக இருந்துச்சுன்னா ஃப்ளாரிங்கில் கனெக்ட் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபயரிங் பண்ணி விடணும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா புதுசாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நம்மளுடைய கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய அசாடஸை பேஸ் பண்ணி வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்சிடெண்ட்ஸ் நடக்கும்போது அந்த இன்சிடெண்ட்ஸில் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்துச்சோ அந்த ப்ராப்ளம்ஸை பேஸ் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம ரிஃபைனரியில் வந்து ஒர்க் பண்ணும்போது எப்போவுமே சேஃபாக தான் ஒர்க் பண்ணணும். நம்மளை வந்து ஒரு சேஃபான என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்காக வேண்டி தான் சேஃப்டிஸ் வந்து ஃபாலோ பண்ணுறோம். அதனால் நம்ம வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டியை வந்து நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. ஒரு சின்ன தப்பு வந்து பார்த்திங்கன்னா இது இவ்வளோ பெரிய இம்பேக்டை வந்து கொடுத்துருக்கு பார்த்துக்கோங்க. இதனால் நம்மளுடைய ரிஃபைனரி அண்ட் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸில் ஆர் பவர் பிளான்ட்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து பிளான்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரீஸ்குள்ளே இருக்கீங்க. அதிலேருந்து வர நம்மளுக்கு வந்து ஹேண்டில் பண்ணும்போது அதோடைய இம்பேக்ட் வந்து தெரியாது. அது ஒன்று எக்ஸ்ப்ளோர்ட் ஆச்சுன்னா அதனால் இருக்கக்கூடிய விளைவுகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அபாயகரமாக இருக்கும். அப்புறம் நம்ம விலை மதிக்க முடியாத உயிர்களை வந்து இழக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் நம்ம எந்த ஒரு ஒர்க் பண்ணாலுமே சரி, அது வந்து கேஸாக இருக்கலாம், ஸ்டீமாக இருக்கலாம், ஆயிலாக இருக்கலாம், ஏராக இருக்கலாம், நல்ல வாட்டராக இருக்கலாம், எதுனாலும் சரி, என்ன ப்ராசஸ் மீடியாவாக இருந்தாலும் சரி, நம்ம ஹேண்டில் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். அதே மாதிரி கம்பெனிஸில் என்ன எஸ்ஓபி கொடுக்குறாங்களோ அந்த எஸ்ஓபியை கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது, என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கோ அதை கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும். சேஃப்டி வயலேஷன்ஸை வந்து பண்ணாமல் நம்ம வந்து ப்ராப்பராக ஒர்க்கை வந்து கொண்டு போகணும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.